ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாதம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமையை, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்கள் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் சொன்னால் இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே விமர்சிக்கிறீங்களேன்னா, நீங்கள் சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்லை, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாதம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில் தானே இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்குறேன். உளவுத்துறை சரியா வச்சுக்க வேண்டியது நீங்க. அதாங்க, திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். திமுகவிலையோ அதிமுகவிலையோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இது என்ன வந்து ஒரு ஒரு புதுசா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். ஜனநாயகத்தில் பேசக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. பட் வாட் வாஸ் அண்ட் வாட் இஸ் தி கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் டேக்கன் பை மிஸ்டர் M.K. ஸ்டாலின், எங்க கட்சியினுடைய தலைவர் எடுத்த திடமான முடிவு என்ன? சார், பாரதி 2 பேர் பேசியிருப்பாரு, நான் 2 பேர் பேசுவேன். ரைட் சார், இந்த கட்சியில் இருக்கிற ஜனநாயக உரிமையை கலைஞர்கிட்டயோ ஸ்டாலின்ட்டோ எதிர்க்கிறதே நான் பேசுவேன். நான் என்ன ஒரு பட்டணத்துல உண்மையை சொல்லட்டுமா? இந்த அரசாங்கத்தை எடுத்து ஓட்டு போடணும் வேணாம் நான் கொஞ்சம் பேர் நான் ஓட்டு போடணும்னு சொன்னேன். இல்ல ஓட்டு போட வேணாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். பட் இட் வாஸ் மை ரைட். ஏன் என்னோட தலைவர்கிட்ட ஓட்டு போடணுங்க தானே கருத்து, எனக்கு எதுக்குனுங்க, இல்லைன்னா மக்கள் எனக்கு தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் கருத்து கொஞ்சம் சீரியஸ் வேணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். சார், வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி DMK, வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி லீடர்? அபிஷியலா என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள டிஸ்கஷன் 1000 கூட நடந்திருக்கலாம். நாங்கள் செயல்பட பொதுக்குள்ள கூட்டணுமா? கேட்டா பாரதி வீட்டுல என்ன நடந்துச்சு, ராஜா வீட்டுல 2 பேர் நடந்துச்சு, இளங்கோ வீட்டுல நடந்துச்சு. என்ன நடந்துட்டு போகுது? ஜனநாயகத்தில் நடக்குது சார், தப்பு இல்ல. அலிகேஷன் கவுண்டர் அலிகேஷன் குவைட் காமன் இன் டெமோக்ரஸி, இட் ஷுட் பி. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. எல்லாம் பண்றீங்களே, நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. என்னென்ன திட்டங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம், டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். PMC 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டார் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? PM-க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ்ஸா பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் பீரா? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குற நீங்க. ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்து என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசறது வந்து இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்பு இல்லாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூரசக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல
இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா. அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? அதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க என்னன்னாலும் பேசுறீங்களா? நான் இப்போதும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி அமையப்பட்டதற்கு பிறகு ஒரு முதலமைச்சருக்கு தர வேண்டிய மரியாதையை எங்களுடைய தலைவரும் நாங்கள் தர தயார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதே வழியில் முதலமைச்சரும் செல்லக்கூடாது என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். அரசியல் புரிதல் இல்ல, கவர்ச்சி அரசியல் என்ன சொல்றாங்க, சொல்லிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியல் இருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போறீங்க, நன்றி சொல்றீங்க, திமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்லல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லிருக்கீங்களா? நான் கேட்கிறேன், யாரை பார்த்து நீங்க குறை சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்க சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்க தமிழ்தாய் வாழ்த்து நீங்க போட்டுருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்க மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்க ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? இந்த வீரத்தை நாங்க வந்து அமலப்படுத்த கூடாதா? அதுக்காக தான் எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்ட்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டதுல சிங்கப்பெண்ணு ஒரு திட்டம் கையெழுத்து போட்டீங்க. நான் கேட்கிற சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட் என்ன? கலைஞர் 3 கையெழுத்து போட்டார், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் 3 கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வரும்போது. அதுக்கெல்லாம் பட்ஜெட்ரி சப்போர்ட் என்னன்னு நிதித்துறை செயலரோடு பேசி அலாட் பண்ணி முடிச்சவருக்கு தான் கையெழுத்து போடுவோம். சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்ரி அலோகேஷன் என்ன? நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அது புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டத்தில் சிங்கப்பெண் திட்டத்திற்கு போலீஸ் அலாட் ஆயிருக்காங்க? எத்தனை வெஹிக்கிள் நீங்க வாங்கிருக்கீங்க? அதையே நீங்க தொடக்கி வைக்கல, கையெழுத்து போட்டீங்களே, ஏன் இன்னும் தொடக்கி வைக்கலன்னு கேட்கிறேன். ஒரு அதாவது இனபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு நான் உங்களை சொல்றதுல என்ன தப்பு? ஆனா நீங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா கைத்தட்டலுக்காக, உணர்ச்சியை தூண்டுவதற்காக எல்லாம் பண்றீங்களே. இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி ஸ்கார்சிட்டி திமுக ஆட்சி மேல பழி போடுறீங்களே. ஏன் கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பேக்கர் கார்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும்
அது ஜெயலலிதா காலத்துல இருந்து, எங்களுடைய காலத்துல இருந்து, எடப்பாடி காலத்துல இருந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. வழக்கமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா, எந்த பருவ காலத்தில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத நினைச்சு ஃபோர்சி பண்ணி முன்கூட்டியே அறிந்து அதற்கான கூடுதல் மின்சாரத்தை தர வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேற வழி இல்லை நாங்க வாங்குறோம்னு சொல்லணும். அதை செய்யறதுக்கு கூட துப்பு இல்லை உங்களுக்கு. கரண்ட் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. ப்ரோ, சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ, தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. மணமகிழ் மண்டபத்தில் கிடைக்குது தெரியுமா? இப்போ நீங்க எங்க க்ளோஸ் பண்ணீங்களோ பக்கத்துல மணமகிழ் மண்டபத்தில் விற்கிறாங்க. பேர் மணமகிழ் மன்றம். அதை எது மகிழ்ச்சிக்கு நிற்கிறாங்க. இது பேர் க்ளோஸ் பண்றோம். நாங்க கூட தான் 500 க்ளோஸ் பண்ணோம். நாங்க 500 க்ளோஸ் பண்ணோம். வெப்சைட்ல போட்டோம், வீடியோ எடுத்து போட்டோம். நீங்க போட்டீங்களா? ஆனா பக்கத்துல இருக்க மணமகிழ் விற்கிறதுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்களே, உங்க பதில் என்ன? விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாம இப்ப புது சீரிங்களா இருக்கிறீங்க. 200 யூனிட் கரண்ட்டுக்கு அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாமல் இருப்பதற்கு வருத்தப்பட்டேன். நான் விவசாய வீட்டு புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏர் ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க ஐயோ எனக்கு விவசாய பிள்ளையா பிறக்காம போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய? விவசாயிகள் போராடுறாங்க, பணமா நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க. இந்த ஆட்சியில் நாங்கள் பணமாகி கொண்டிருக்கிறோம்னு. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல வெந்நியை ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சட்டம் ஒழுங்கா சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி முக ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணமா இருக்கும்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். அப்புறம் நாங்க சாதி மதம் பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டை போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ, டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேர் நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல, அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அதை விட பெரிய கொடுமை. இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். அப்புறம் சொல்றீங்க
ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை நான் தான்ங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்லி உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணாம்னு ஓட்டு போட்டுருக்காங்க. I do not mean that you are not competent under constitution methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல, அரசியல் சட்டப்படி அதுதான் சரி, எலக்ட்ரல் பாலிசி. ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%த்தில் இன்னும் ஒரு 10-15% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி அதில் எல்லலும் துழலுமாக பேசி நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்குள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க. நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சியை நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்று யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. நாங்க என்ன சூழ்ச்சி சொல்லணும்னு சொல்லுங்க சார். சார் சாரி டு சே, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏதாவது சூழ்ச்சி செய்கிறாரு, சூழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இட் இஸ் பவுண்டட் டியூட்டி ஆஃப் மைசெல்ஃப் டு கிவ் தி ஆன்சர். என்ன சூழ்ச்சியா சொல்ல மாட்டேங்கிறாரு. சூழ்ச்சி செய்யாதீங்க, சூழ்ச்சி இல்ல சார். இருட்டில் போய் பேய் வருதுன்னா ஒண்ணு வந்து மணல்ல கொண்டு வரார்கள், நான் தைரியம் கொண்டு